எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்துட்டு உரம் கொடுத்துட்ருக்கேங்க. ரீசெண்டாக ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, நீங்கள் செடிகளுக்கு எந்த மாதிரி உரம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன மாதிரி செடிகளுக்கு இயற்கை உரங்கள் கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நான் என்னென்ன உரங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக தெரியும். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டன் அழுத்திடுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வச்சுருந்த செடிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய உரங்கள் தான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன். இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. பட் அதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது நம்ம உடனே வந்துட்டு அதை பண்ண முடியாது. அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதால இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான செடிகள் வைக்கிறதாவது இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 2-3 பேட்சாக பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் இயற்கை உரங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதைத்தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் செடிகளை மாடி தோட்டம் மாதிரி வைக்க போகிறீங்களா, இல்லை நிலத்தில் வச்சு வளர்க்க போகிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட பராமரிப்புமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மாடியில் செடிகளை வைக்க போகிறோம் அப்படின்னா அங்கே எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கே மாடியில் வைக்கும்போது கொஞ்சம் பூச்சி தாக்குதலெல்லாம் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும். அது ஓரளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் உரங்கள் கூடுதலாக கொஞ்சம் சத்துக்கள் கொடுத்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். நிலத்தில் வைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாடியில் வைக்கும்போது கிடைக்காததால் நம்ம கூடுதலாக கொஞ்சம் உரங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பராமரிச்சுக்கோங்க பார்த்து. அதே நம்ம நிலத்தில் செடிகளை வைக்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அது நம்ம இந்த மாதிரி வெள்ளாமைகளுக்கு இடையிலலாம் வைக்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் ஒரு இயற்கை உரங்கள் அப்படின்னு சர்ச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வரும். நமக்கு எது கொடுக்கறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில உரங்களெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஓரளவுக்கு பட்ஜெட் வைஸாகவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அதே நேரத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக, அதாவது நம்ம இப்போ இதை செடிகள் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொட்டீனாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு ஈஸி மெத்தட் மாதிரி உங்களுக்கு பணமும் அதிகமாக செலவு பண்ண முடியாதவங்க அதுக்கேற்ற மாதிரி இருக்கக்கூடியதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகளை உரமாக்கிறது தாங்க. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் காய்கறி கழிவுகளை மக்க வச்சு செடிகளுக்கு கொடுக்கலாம். அதில் ஓரளவுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் செடிகளுக்கு கிடைக்கும். அது நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது. உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா அந்த உரத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மீன் அமிலம் தான். மீன் வாங்கி நீங்களே ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம் மாதிரி உரங்கள் நீங்கள் விலைக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். அது எவ்வளோ காஸ்ட் வருது, அதை நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது ரிசல்ட் எப்படி இருக்குது, எத்தனை தடவை கொடுத்தா ஓரளவுக்கு நல்லா இருக்குது, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வீட்டுக்கிட்ட ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணமெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த உரங்களை மக்க வச்சு செடிகளுக்கு கொடுத்தாலே நல்லாயிருக்குங்க. நானுமே பெருசாக மற்ற இயற்கை உரங்கள் அந்தளவுக்கு யூஸ் பண்ணது கிடையாது. மீன் அமிலம் எனக்கு அது மீன் பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நான் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வெறும் புண்ணாக்கு கரைசல் மட்டுமே தாங்க. ஒரு 4 விதமான புண்ணாக்கு வாங்கி வச்சுக்கிட்டு அதை தான் நான் செடிகளுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதை நான் டீட்டெயில்டாகவும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் இருந்து செவ்வாழை பழங்கள் நிறைய கிடைச்சப்ப நான் கொஞ்சம் பழக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது இன்னொரு வீடியோவில் காட்டுறேங்க. இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறது புண்ணாக்கு கரைசல் மட்டும்தாங்க. ஒரு 4 விதமான புண்ணாக்கு நம்ம அதில் போடுறோம். கடல புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு. இந்த புண்ணாக்கெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு காஸ்ட் வைஸும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் இதைத்தாங்க இப்போ தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த 4 புண்ணாக்குமே உங்களுக்கு கரெக்டான ரேட் எனக்கு தெரில. பட் ஒரு 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி கிலோ, அவ்வளோதான் எல்லாமே இருக்குது. அது உங்களுக்கு ஒரு 250 ரூபா அந்த மாதிரி நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம். நானுமே இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி செடிகளெல்லாம் தேடிக்கொண்டு கொஞ்சம் நம்ம இடத்துல நடவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிச்சுட்ருக்குறேங்க. ஆனால் வீட்டுக்காக நம்ம செடிகள் வைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டியது இல்லைங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் யூஸ் பண்ணி செடிகளை நீங்கள் வச்சுக்கோங்க. நிறைய எல்லாத்தையுமே கொடுக்க முடியாது இல்லையா. நீங்கள் ஆட்டுச்சாணம் அந்த மாதிரி வாங்கி மக்க வச்சு அதை நீங்கள் மண்கலவை ரெடி பண்ணும்போதே போட்டு நல்லா கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுலேயே ஓரளவுக்கு சத்துக்கள் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மீன் அமிலம், இந்த மாதிரி புண்ணாக்கு கரைசல் இதெல்லாம் ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் எனக்கு புண்ணாக்கு கரைசலெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுமே நல்லா இருக்குங்க. நான் அதை மட்டும்தான் நான் செடிகளுக்கு கொடுத்துட்ருக்குறேன்.
நீங்களும் காய்கறி கழிவுகளை உரமாக்கி அதை ஒரு தடவை கொடுங்க. அதுக்கப்புறம் இதில் எது வேணுமோ நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க. நான் நிலத்தில் வைக்கிறதால 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த செடிகளுக்கு வந்து இந்த உரங்கள் ஊற்றிட்டுருக்குறேங்க. நீங்கள் மண்கலவை ரெடி பண்ண போகிறீங்கன்னா அதுலேயே வந்து மாடியிலலாம் வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா உரங்கள் கொடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கரைசல் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இதில் 4 விதமான புண்ணாக்கு போட்டிருக்கோம். கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு. இதில் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் கைப்பிடி அளவே சொல்லிடுறேன். இதில் வந்துட்டு நான் ஒரு 2 கைப்பிடி கடலை புண்ணாக்கு போட்டேன் அப்படின்னா அதில் வந்துட்டு பாதி 3 கைப்பிடி கடலை புண்ணாக்கு போடுவேன். 1.5 கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா ஆமணக்கு புண்ணாக்கு, அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கிறது. இப்போ சிலதெல்லாம் எனக்கு பவுடரில் கடல புண்ணாக்கு மட்டும்தான் கிடச்சிது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு கட்டியாக இருந்தது. அப்போ நாள் போட்டு அடுத்த நாள் தான் வந்து ஊறினதுக்கப்புறம் கரைச்சி விட்டு 4 நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்து அது கூட தண்ணி சேர்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை நம்ம இனி செடிகளுக்கு கொடுத்துடலாம். இப்போ இதெல்லாமே நம்ம பவுட்ரு மாதிரி அரைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா செடிகளுக்கு வந்துட்டு நம்ம அப்படியே கூட கொடுத்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் செலவை குறைக்கலாம் அப்படின்னு நினச்சா ஃபஸ்ட் டைம் நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு செகண்ட் டைம் பூக்களெல்லாம் வைக்கும் பார்த்திங்களா, அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம மற்ற புண்ணாக்கெல்லாம் சேர்த்து கரைசல் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட சாம்பல் இருந்துச்சு அப்படின்னா கூட செடிகளுக்கு வந்துட்டு பூக்கள் எடுக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு விடலாங்க. இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்திடுங்க. நன்றி.